நடக்குது. நான் ஒரு saree வாங்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி saree, அதே கலர் saree ஒரு 1 வீக்லயே ஒரு 10 டேஸ்லயே எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துருது. ஆனா நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஏன் இவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது, இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு நினச்சி நம்மளோட மனசு டவுன் ஆயிடுது, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கே தான் நம்ம கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம ஃப்ரீக்குவன்சியை கரெக்டாக கொடுத்து ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு, ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கணும்னு நம்ம நினச்சிருப்போம். ஓகே, அது நம்ம கோலாக இருக்கும். அது ஒரு 10 lakhs or 15 lakhs இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு 2 lakhs தான் இருக்கு. பட் எனக்குன்னு இந்த கோலுக்குள்ள, இந்த இயருக்குள்ள நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். பட் ஒன்லி நினைச்சா மட்டும் போதுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்சம், இதெல்லாம் நம்மளுக்கு நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் அது செஞ்சிருமா அப்படின்னா அது கிடையாது. நினைக்கிறதோடு சேர்த்து அதுக்கான ஸ்டெப்ஸையும் நம்ம எடுக்கும் பொழுது தான் நம்மளால அதை கரெக்டாக அடைய முடியும். ஓகே, இப்போ ஒரு 10 lakhsக்கு நான் கார் வாங்குறேன், என்கிட்ட 2 lakhs தான் இருக்கு. ஸோ மீதி 8 lakhs நான் சேர்த்தி ஆகணும் இல்லையா? ஸோ அது எங்கெங்கெல்லாம் நான் சேர்த்தலாம், எங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நம்ம ரெடி பண்ணணும். இதை நான் எத்தனை நாளுக்குள்ள என்னால் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் பிளானை நம்ம போட்டுட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நம்ம சொன்ன அந்த டார்கெட் டேட்டுக்குள்ள நம்மளால பை பண்ண முடியும், இல்லை சம்டைம்ஸ் இது கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் இருந்தாலும் நம்மளோட மைண்டோட வைப்ரேஷனை எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கான முயற்சியும் நம்ம செய்யும் போது மட்டும்தான் நம்ம நினச்ச எந்த ஒரு விஷயத்தையும் அடைய முடியும். ஓகே, காரு, வீடு, மேரேஜ், இன்னும் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது எல்லாமே இந்த மாதிரி சட்டன் டைமில் நம்மளுக்கு கிடைச்சிருது. பட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கிடைக்கிறதே கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற விஷயம், அந்த டைமில் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு